வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லடத்துலேருந்து திருச்சி வர ரோட்லைங்க, பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த சத்தி பேக்கரி வருங்க. சத்தி ரெஸ்டாரண்ட்னு சொல்லி இந்த பேக்கரி வருங்க லெஃப்ட் சைடில். அதிலிருந்து சும்மா நடந்து ஒரு தூரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள ஒரு ஜாயிண்ட் சைட்டுங்க. வடக்கு பார்த்த மாதிரி 2 ஜாயிண்ட் சைட்டு. அதுதான் உங்களுக்கு காட்டலான்ட்டு இருக்கேன். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் அந்த ரேஞ்சில் வரும் உங்களுக்கு இந்த சைட்டு. நல்ல சைட்டுங்க. வீடு இருக்கிற ஏரியாவில் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, இது பெத்தாம்பாளையம் போகிற ரோடுங்க. திருச்சி ரோட்லேருந்து கட் ஆகி போகும் உங்களுக்கு. அந்த சத்தி பேக்கரி ஒட்டி லெஃப்ட்டில் கட் ஆகி உள்ள போகும் இந்த ரோடு. இந்த ரோட்டில் நம்ம ஒரு நடந்த ஒரு தூரம் தான் போலவாங்க. பாரு, நான் வந்துட்டு அந்த சைட்டுக்கிட்ட வந்துட்டுங்க. இப்போது அந்த ரோட்டில் உள்ள சைட்டுக்கிட்ட வந்து நிற்கிறேன். இந்த ரைட் சைடு தெரியுது பார்த்தீங்கன்னா, இந்த கத்திரி கலர் இந்த ப்ளூ கலர் வீடுகள்லாம் சைட்டில் ரோடு பேஸில் இருக்கிற சைட்டில் இந்த வீடுகள்லாம் இருக்குங்க. நம்ம காட்டு சைட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து 4 சைட் தள்ளி உள்ளே இருக்குங்க. இந்த ரோட்லேருந்து லேஅவுட் ஆரம்பித்தது உள்ளே அந்த கட்டோடு உள்ள போது வருங்க. அந்த ரோட்டில் இருக்க சைட்டு ஒரு சைட்டுக்கு 4.25 சென்ட்டுங்க. அதாவது 30க்கு 69ங்க அளவு அகல் நிலம் உங்களுக்கு. 2 சைட் ஜாயிண்ட் சைட்டு. நல்லா செம்மண் பூமி தான் உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள்ளே தள்ளி போயிட்டிங்கன்னா களிமண் பூமி வரும் உங்களுக்கு. இது பக்கத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ளே எல்லாம் சென்டிங்க 5 ரூபா 6 ரூபா ரேஞ்சு போயிட்டுருக்கு உங்களுக்கு. இது கொஞ்சம் அர்ஜென்ட் சேல் உங்களுக்கு. பாருங்கள், அங்கேருந்து அந்த வீட்டுக்கிட்ட அந்த ஒயிட் கலர் வீடு முன்னாடி காட்டினேன். அங்கேருந்து நடந்து வர தூரம் தான் இந்த சைட்டு. 4 சைட் தள்ளி உள்ள வந்துட்டேன். உள்ளே வந்ததுமே வடக்கு பார்த்த மாதிரி சைட்டுங்க. இந்த உள்ளே வர தடம் பார்த்தீங்கன்னா 25 அடி தடம் உங்களுக்கு. டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுங்க. கரண்ட் இருக்குது. உள்ளே தண்ணீர் கனெக்ஷன் எல்லா வீட்டுக்கும் இருக்குது. இது நகராட்சிக்கு சேர்ந்த சைட்டு உங்களுக்கு. நகராட்சிக்குள்ளேயே இந்த சைட் இருக்குது. நகராட்சிக்கே சேர்ந்த சைட் இது இடம். இது லேஅவுட் பார்த்தீங்கன்னா நகராட்சிக்கு உட்பட்ட லேஅவுட் இது. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ காட்டின கல் தான் உங்களுக்கு அளவு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒட்டி கிளவரமாக இருக்குது. 2 சைட் வடக்கு பார்த்து 30க்கு 69 அகல் நீளங்க. 2 சைட் ஜாயிண்ட் சைட். அப்போ 60க்கு 69 உங்களுக்கு. சூப்பராக அழகாக வீடு கட்டிக்கலாம். இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல சைட் தான். இவர் அர்ஜென்ட் சேலுங்கனால செண்டு 4,25,000 சொல்கிறாருங்க. டிடிசிபி இருக்குது, தண்ணி கனெக்ஷன் இருக்குங்க, கரண்ட் இருக்குது, எல்லாம் வீடுகான ஏரியா. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 to 1.5 கிலோமீட்டருக்குள்ளே இங்கே வந்துடலாம். நம்ம தேவைப்படுறவங்க என்னோடய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நல்ல சைட்டு, செம்மண் பூமி உங்களுக்கு. வடக்கு பார்த்து சைட்டு, அகல் நிலம் எல்லாமே சொல்லிவிட்டேன். தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா டைரெக்டாக பார்ட்டிகிட்டே இருக்குங்க இந்த சைட்டு. அவர்கிட்ட நேரில் பேசி விலையை அனுசரித்து எடுத்துக்கலாம். தேவைப்படுறவங்க என்னோடய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். இல்லை வேறு யாராச்சும் தேவைப்பட்டாலும் என்னோடய சேனலை ஷேர் பண்ணிவிடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு லைக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. விசாரித்து தெளிவான வீடியோ தான் எடுத்து போடுவேன். டைரெக்டாக ஓனர்கிட்ட இருக்கிற வீடியோ இல்லை டைம் அந்த ஏரியாவில் கரெக்டாக மார்க்கெட் ரேட் இருக்கிற வீடியோவில் தான் தெளிவாக பார்த்து எடுத்து போடணுங்க. எந்த விதத்தில் லீகலாக எந்த பிரச்சனையும் வராது. நல்ல வீடியோஸ் நல்ல இடத்த தான் எடுத்து போடுவேன். நம்பிக்கையோடு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிவிடுங்க. இல்லை நம்மளோட வியாபாரம் ஏதோ ஒரு வீடு இல்லை இடம் ஏதோ விற்கனாலுமே என்னோடய ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லபடியாக வியாபாரம் பண்ணி தரேங்க.